ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முலாம்பழம் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முலாம்பழம் பாருங்கள், நடுவில் இருக்கிற ஷீட் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு பாருங்கள், அதில் பாதி அளவுக்கு தான் நான் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு 2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், மில்க் பவுடர் வந்து 10 ரூபா பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் எடுத்துக்கிறேன். பாருங்கள், காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. இதில் வந்து நம்ம மில்க் பவுடர் 2 பேக்கெட் போட்டுக்கலாம். நான் எடுத்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். உங்களுக்கு வேணுன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பவுடர் வந்து கார்ன்ஃப்ளவரும் பால் பவுடர் போட்டதெல்லாம் கட்டி தட்டும். கட்டி எல்லாமே லம்ஸ் எல்லாமே கரைச்சி விட்ருங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரைச்சி விட்டு தேவையான சர்க்கரை போட்டு அப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் முலாம்பழம் நான் எடுத்த அளவில் பாதி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம ஐஸ்கிரீம்ங்கிறதால கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கணும். கொஞ்சம் தூக்கலாக சுகர் போட்டால் தான் ஐஸ்கிரீம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எடுத்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிடலாம். பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமு. நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, டப்புன்ட்டு அடி பிடிச்சிக்கும். அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு செய்கிறேன். பாருங்கள், ஃப்ளேவருக்கு வந்து நான் வந்து ஏலக்காய் பொடி ஒரு ஆஃப் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல். நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கூல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம வேக வைக்கிறது, அடுப்பில் வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பச்சையாக தான் வந்து இந்த முலாம்பழத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் எடுத்த அளவில் பாதி அளவுக்கு முலாம்பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா தோல் சீவிட்டு நடுவில் இருக்கிற ஷீடெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துட போகிறேன். எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நான் பச்சையாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை வேக வைக்கலாம் கூடாது. பாருங்கள், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம காய்ச்சி ஆற வச்ச இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. நம்ம மில்க் க்ரீம் போடுறதில்ல, மில்க் க்ரீமுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா முலாம்பழம், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணுறதுக்காக நமக்கு எதில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். நான் இதில் செட் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், நான் பட்டர்லாம் கரையில் கொஞ்சம் ஆறிடுச்சு பால். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நம்ம 2-3 டைம் அரைக்க தான் போகிறோம். அது மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், முலாம்பழமும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது அரைப்படாமல். அது மறுபடியும் நம்ம அரைக்கும்போது அது நைஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டு இதை ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 மணி நேரம் செட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இதை நான் ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இதை மறுபடியும் அதே மிக்சியில் போட்டு பாருங்கள், நம்ம போட்டு இன்னொரு டைம் நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் 3 டைம் அளவுக்கு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஐஸ்கிரீம் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், நான் அரைச்சதை நான் மறுபடியும் இந்த கண்டெய்னரில் போட்டு செட் பண்ண வச்சிடுறேன். இப்போ மறுபடியும் 3 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் ஒரு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி அரைச்சிட்டு செட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும் ஐஸ்கிரீமு. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த மாதிரி 2-3 டைம் அரைச்சிட்டு ஓவர் நைட்டாக நான் வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டேன். பாருங்கள், நல்லாவே ஐஸ்கிரீம் செட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் பவுலில் வந்து எப்படி வேணாலும் டாப்பிங்க்கு வந்து நீங்கள் இது வேணாலும் போட்டுக்கலாம். மேலே டூட்டி ஃப்ரூட்டி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த
சுகர் பீட்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த முலாம்பழமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட போடலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப் கூட நீங்கள் எப்படி வேணாலும் டாப்பிங் போட்டு தரலாம். பாருங்கள் நல்லாவே செட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் ஐஸ்கிரீம் கெட்டியாகவே இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. பாருங்கள் அவ்வளோதான். நான் பவுலில் போட்டுக்கிறேன் சர்வ் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன், அதுவும் நான் போட்டுக்கிறேன் மேலே. பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த 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 நேச்சரோட இந்த நம்ம முலாம்பழம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நேச்சர் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லாருமே ஜூஸ் போட்டு குடிப்போம், முலாம்பழம் பால் மிக்ஸ் பண்ணி போடுவோம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து சும்மா கையில் பிசைஞ்சிட்டு கூட நம்ம போட்டு குடிச்சிருப்போம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக முலாம்பழம் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம். அப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி. பாருங்கள் மேலே டாப்பிங் வந்து பாருங்கள் ஒரு 3 கப் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்க, அதனால தான் கம்மியாக உங்களுக்கு தெரியுது. பாருங்கள் அவ்வளோதான். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து சின்ன கப்பில் கூட சர்வ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மேலே எடுத்து போட்டுக்கோங்க. டாப்பிங்க்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும் சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக. நீங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கு போயே வாங்க மாட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீமு. பாருங்கள் விபா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.